இப்போ தெலுங்கு படமா ரிலீஸ் ஆகியிருக்கிற கண்ணப்பா படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்துல விஷ்ணு மஞ்சு, பிரீத்தி முகுந்தன், கேமியோவா மோகன்லால், அக்ஷய் குமார், காஜல் அகர்வால், அதுக்கப்புறம் பிரபாஸ் இவங்கெல்லாம் இந்த படத்துல கேமியோவா வராங்க. இந்த கண்ணப்பா படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கண்ணப்பா படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ தின்னா இவருடைய சின்ன வயசுல அவனுடைய ஃப்ரெண்டை கடவுளுக்காக நரபலி பண்றாங்க. அந்த டைம்ல நம்ம தின்னா கடவுளே இந்த உலகத்துல கிடையாது, கடவுள் மேல ரொம்பவே கோவப்படுறான். இப்படி இருந்த தின்னாவை சிவன் பக்தனா மாறி அதுக்கப்புறம் நடக்க போற விஷயங்கள் தான் இந்த கண்ணப்பா படத்தோட கதை சுருக்கமே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னா நான் லொகேஷன் தான் சொல்லுவேன். அவங்க எடுத்த அந்த லைவ் லொகேஷன் ரொம்பவே சூப்பரா இருந்தது. கேமரா ஒர்க்கும் ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிரீத்தி முகுந்தன் இவங்க இந்த படத்துல பார்க்க அழகா இருக்காங்க. இவங்களுக்கு கொடுத்த ரோலை அவங்க நீட்டா அழகாவே நடிச்சிருக்காங்க. படத்தோட ஹீரோ தின்னா விஷ்ணு மஜ்னு அவருக்கு கொடுத்த ரோலை அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. என்ன ஒண்ணுதான் சுத்தமா பெர்ஃபார்மன்ஸே வராத மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் ரொம்ப ஆவரேஜா தான் போகும். படத்துல 5 ஊரை காமிப்பாங்க. அந்த 5 ஊர் மக்களுக்கும் ஒரு காஸ்டியூம் கொடுத்துருப்பாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல கேமியோக்கள் சுத்தமா எடுபடவே இல்லை. எல்லா சாமி படங்களையும் நிச்சயமா ஒரு பெரிய ஹீரோவை கேமியோ வச்சா கண்டிப்பா அந்த படம் ஓடுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி கண்ணப்பா படத்திலையும் கேமியோவை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா நிச்சயமா தெலுங்கு பக்கம் சம பீக்ல இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கண்ணப்பா படம். ஆனா நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு சுத்தமா செட் ஆகாது இந்த கண்ணப்பா படம். இந்த கண்ணப்பா படத்துக்கு நாங்க தர ரேட்டிங் 5க்கு 2.75 கொடுக்கலாம். அதுக்கு ஏத்த படம் தான் கண்ணப்பா. கண்ணப்பா ஒரு டீசென்டான வாட்சபிள் படம் தான்.